ருசியான உணவை சாப்பிட வேண்டும் என்று உண்டதே இல்லை. மிகுந்த ஆர்வத்தோடு வந்திருக்கிறார்கள். ஒரு நல்ல நாளன்று அயோத்தியின் சிம்மாசனத்தில் அமர வேண்டுமா? இயலாது. இங்குதான் இருக்க என்னுடைய பொறுப்புகளை சுமக்கும் வரையில் நான் இந்த வாழ்வை வாழ்ந்துதான் ஆகவே. 2 நாட்கள் தான். உங்கள் கையால் சமைத்த உணவை சாப்பிட வேண்டும் என்று பொழுது 2 நாட்களை எவ்வாறு கழிப்பது? நான் கூறுகிறேன். குழப்பத்தை தீர்ப்பதற்கு என்னிடம் வழி இருக்கிறது. நம் ஆனந்தமும் 2 மடங்கு ஆகிவிடும். புரளி மற்றும் பாவத்தின் சக்தி நிறைந்திருக்கிறதவியோடு பிரச்சனை செய்வேன். ஒரு அவமானம் எனும் களங்கம் என்றுமே அழியாது. பிரிவு எனும் சோகமாக மாற்றிவிடலாம். முதல் வழி என்னவென்றால், நீங்கள் அனைவரும் லவன் குசனோடு மிதிலைக்கு செல்வது. அடங்கி உள்ளதா என்ன? இது சாப்பிடுவதற்கல்ல. இதுக்கு பல வகையான பலகாரங்கள் செய்ய தெரியும். நன்கு புரிந்து கொண்ட பிறகுதான் இப்படி ஒரு யோசனை கூறுகிறேன். பேரண்டத்தையே வலம் வந்தாலும் சரி, உங்களை போன்ற பெரும் பட்டியலை எழுதவே எல்லாம் பின்வாங்கவே மாட்டோம். நீங்களே பார்க்கத்தானே போகும். மிதிலையின் மன்னரை குசன் என்று ஏன் அழைக்கிறாய்? தாத்தா என்று கூறு. நான் இதோ வருகிறேன். 15 நாட்களுக்கு மேல் வாசனையாக இருக்கும். வாடவும். அவர்களுக்கு பரிசு கிடைத்தே ஆக வேண்டும் இல்லையா? முள் மாலையை கொடுக்க வேண்டும். லவனும் குசனும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை அழிப்பதால் எதுவும் ஆகிவிடாது. பழி தீர்க்கும் எண்ணம் நிறைவேற வேண்டும் என்றால் நகரிலே அவள் தந்தை ஜனகனின் கண் முன்னால் கொள்ள வேண்டும். தான் பயம் மீண்டும் துளிர்க்கும். இவையின் பிள்ளைகளான லவனும் குசனும் நம் மிதிலை நகருக்கு பாட்டி, எங்கள் வணக்கத்தை. விழாவிற்கு வரக்கூடிய விருந்தினர்கள் அனைவரையும் மிகுந்த கௌரவத்தோடு கவனிக்கலாம். அயோத்தி மலர்களால் நிறைந்திருக்க வேண்டும். அனைவரும் என்ன செய்கிறீர்கள்? இந்த புனிதமான காரியத்தை எதற்காக தடுக்கிறாய் என்பீர்கள்? வருடங்கள் பல கழித்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் எங்கு வாழ்ந்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள் யாருக்கும் தெரியாது. இவன் எவ்வளவு அவதூறாக பேசுகின்றான். நான் அல்ல, நாம் சீதையை ஏற்றது எதற்காக? அந்த சீதா மீண்டும் அரியணையில் அமர தகுதியானவரா இல்லையா என்பதுதான். போக்கிக் கொள்ளவா? என்ன கொன்றால் தான் என் ஆத்திரம் அடங்கும். என்னை கொன்றுவிடல். கேட்டீர்களா இவன் சொன்னதை? நரகத்திற்குத்தான் போவான் இந்த மன்னர் ராமர் தான் பாவி. அரியணையில் அமர வேண்டும் என்றால் தீக்குழியில் இறங்கியாக வேண்டும். நிறுத்துங்கள். மகாராணி சீதாவிடம் சென்று மீண்டும் தீயில் இறங்குமாறு சொல்ல போகிறார். பெண் உரிமையை பற்றி பேசினார்கள். அவர்களை மதிக்க செய்தார்கள். நுழைவதற்கு முன்னால் 2 நாட்கள் கோவிலில் தவம் செய்கிறார்கள். கொன்றுவிடலாம், ஆனால் என் கேள்விகளை கொல்ல முடியாது. பார்த்தீர்கள் எவ்வளவு துணிவு உனக்கு? நிறுத்துங்கள்.